கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொள்ள கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய தேவன் துதி கன மகிமைக்கு பாத்திரர். அவரை துதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். நம்முடைய தேவனுக்கே துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துவோம். வாருங்கள். ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனை அழைப்பிற்காக யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 96 அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் கலிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். ஜெபசிந்தையோடு கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அப்பொழுது பாடல் குழுவினர் இறைவணக்க பாடலை பாடுவார்கள். சபையார் தயவு செய்து அமரும். Love
ஜெபம் செய்வோம். மகா அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிதாவின் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் இயேசு ராஜாவே, எங்களை உணர்வுள்ளவர்களாக வழி நடத்தும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய அளவற்ற அன்புக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரானவரே, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சிலுவையில் உண்மையே ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பில்லாத அன்பை முழுவதுமாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையின் நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்து போன நாட்களில் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் அப்பா எங்களை ஜீவனுள்ளவர்களாக நிற்க கிருபை செய்தீரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. எங்களுடைய போக்கிலும் வாரத்திலும் அப்பா நாங்கள் கையிட்டு செய்கிற எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கிறோம். அதே வேளையில் தாப்பனே, இவை ஒன்றுக்கும் கூட தாப்பனே நாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதையும் நாங்கள் பாவிகள் என்பதையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் தாப்பனே. எங்களை மன்னியுங்கப்பா. எங்கள் பாவங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு எங்களை பிரித்து விடாதபடிக்கு தாப்பனே அவைகளை ஜெயிக்க எங்களை பலப்படுத்துங்க. எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தாப்பனே. அந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வர முடியாதவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, அவர்கள் வர என்ன தடையாக இருக்குதோ தாப்பனே, அந்த காரியங்கள் எல்லாம் நீர் அகற்றி போட்டு வரும் வாரங்களில் தாப்பனே அவர்களும் எங்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்யுங்க. இன்றைய நாளில் உம்முடைய செய்தியை தாங்கி வந்திருக்கும் போதகரை ஆசீர்வதிங்க, அபிஷேகிங்க. அவர் மூலம் நீர் எங்களோடு பேசப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. உம்முடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்படவும் எங்கள் இருதயங்களில் கிரியை செய்யவும் ஜெபிக்கிறோம் தாப்பனே. எங்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றட்டும் தாப்பனே. எங்கள் சிந்தனை மாறட்டும் தாப்பனே. எங்களுடைய செயல்கள் மாறட்டும் தாப்பனே. ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பாடல் குழுவினரையும் குழுவை வழிநடத்துகிறவர்களையும் இசைக்கருவி வாசிக்கிறவர்களையும் ஒளி கருவிகளை இயக்குபவர்களையும் வேதம் வாசிப்பவர்களையும் தாப்பனே இந்த ஆராதனை சரியானபடி நடக்க உழைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களின் தாளந்துகள் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தாப்பனே. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் முழு இருதயத்தோடும் உம்மை துதிக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் இங்கிருந்து திரும்பி செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உமக்கேற்ற நல்ல சாட்சிகளாய் வாழ உதவி செய்யுங்க. சகல துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் யாவரும் எழுந்து நின்று தொடக்க பாடலாக இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் மாட்சிமையான மீட்பை பெற்றேன் என்ற பாடலை பாடுவோம்.
சபையார் நின்றவாறே 7ஆம் ஞாயிற்கான மாறி மாறி வாசித்தல் திரையில் காணப்படும் வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவர் என் ஆத்துமாவை தேற்றி நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். துதி ஆராதனை நேரம். பாடல்கள் மூலம் தேவனுக்கு மகிமை செலுத்தும். கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் தம்மை ஆராதிக்கும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லா நேரங்களிலுமே அவர் போதுமானவராக இருக்கின்றார். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவர் சொல்லுகிறது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவனை நாம் துதித்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். துரோகிகளையா பாவபாத மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் பொதுங்கி நீரல்லோ. பாதகன் பாவம் போக்கவே பாதகன் பொதுங்கி நீரல்லோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ.
ஆய்ந்து கண்ட மக்களுக்காக ஆய்ந்து காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச சேகுவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச சேகுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச சேகுவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச சேகுவே. ஆமென். காலை வேளையிலும் மனம் நொந்து இங்க வந்திருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு அவர் பலனாக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கின்றவராக இருக்கின்றார். கர்த்தர் என் பலனும் என் கேடகவுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரை துதிப்பது, துதி பாடல்கள் மூலியமாக. இவ்வேளையிலும் என் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர் என்று சொல்லி அவரை துதித்து பாடும். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே, என் வேதனை யாவையும் நீக்கி என்று புது ஜீவனை ஊற்றினார். என் வேதனை யாவையும் நீக்கி என்று புது ஜீவனை ஊற்றியதார். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000ங்களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. 10,000ங்களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நீக்கம் எல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த நீக்கம் எல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர்.
ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். நம்முடைய கஷ்டங்கள், குறைகள், சந்தோஷங்கள், நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அநேக சமயத்தில் நம்மை ஆண்டவரை பார்க்கும் பொழுது, இல்லை ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது, ஒரு சில காரியங்கள் நம்ம கேட்குறோம், கஷ்டப்படும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் பார்க்கறது இல்லையா, ஆண்டவரே நமக்கு காது இல்லையா? சங்கீதம் 94 சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம், அவர் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணும். அநேக சமயங்களில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட இந்த ஒரு வசனம், சங்கீதம் 94 அதே சங்கீதத்தில் 18வது வசனம் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துகிற ஒரு வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே கிருபை என்னை தாங்கினது. அநேக சமயத்தில் நாம் சறுக்கி விழுகிறது போல நாம் கண்டாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தொடர்ந்து தாங்குகிறதாக இருக்கிறது. நாம் அமர்ந்திருந்து அடுத்த பாடலை பாடுவோம். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. எனது கால்கள் சறுக்கிடும் போது கிருபையால் என்னை தாங்கிடும் தேவன். எனது கால்கள் சறுக்கிடும் போது கிருபையால் என்னை தாங்கிடும் தேவன். எனது அடைக்கலம் புகழிடம் தேவன். நம்பியிருக்கும் கண்மலை தேவன். எனது அடைக்கலம் புகழிடம் தேவன். நம்பியிருக்கும் கண்மலை தேவன். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. உள்ளத்தில் வேதனை பெருக்கிடும் போது ஆறுதலால் என்னை தேற்றிடும் தேவன். உள்ளத்தில் வேதனை பெருகிடும் போது ஆறுதலால் என்னை தேற்றிடும் தேவன். எனது துணையும் பலனும் என் தேவன். என்னை கைவிடா கண்மலை தேவன். எனது துணையும் பலனும் என் தேவன். என்னை கைவிடா கண்மலை தேவன். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ.
வந்து உதவிடும் தேவன், எனது உள்ளம் கதறிடும் போது நெருங்கி வந்து உதவிடும் தேவன், எனது கண்ணீரை காண்கின்ற தேவன், எனது ஜெபத்தை கேட்கின்ற தேவன், எனது கண்ணீரை காண்கின்ற தேவன், எனது ஜெபத்தை கேட்கின்ற தேவன், என்னை உண்டாக்கினவர் யாரோ, காதை உண்டாக்கினவர் யாரோ, கண்ணை உண்டாக்கினவர் யாரோ, காதை உண்டாக்கினவர் யாரோ. ஆண்டவரே, எங்களை காண்கின்ற தேவனாயிருக்கின்றீர் சுவாமி. எங்களுக்கு அடைக்கலம், எங்களுக்கு புகலிடம், நாங்கள் நம்பியிருக்கிறோம் கண்மலை எங்கள் தேவனாயிருக்கிறீர். எங்களுக்கு எப்பொழுதும் எங்களுடைய துணையும் எங்களுடைய பலனுமாயிருந்து எங்களை ஆறுதல் படுத்தி ஆண்டவரே எங்களை கைவிடாத கண்மலையாக இருக்கின்றீர். தேவரீர், எங்களுடைய கால்கள் சறுக்கும் பொழுது உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து பிடித்து எங்களை தாங்குகிறதே, உம்மை துதிக்கிறோம். எங்களை நீர் காண்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்கிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஆமென். இவ்வேளையிலும் ஜெபத்திற்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரலாம். யாருக்கும் எதற்குமே நிகரில்லாத எங்கள் சர்வ வல்ல தேவனே, உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களோடு நீர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. மாறாத எங்கள் ஆண்டவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், உன்னதங்களில் வாசம் செய்கிறவர், எங்களுடைய இருதயங்களிலும் வாசம் செய்கிறீரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமானவர் என்பதை உணர்ந்து உம்மையே ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்த்து உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற எந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி செலுத்தி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் வாசமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் நீர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். அநேக சமயங்களிலே மனிதர்களையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் பார்க்க தவறினோம் தேவரீர், அதனால் உம்மை ஆராதிக்க நாங்கள் தவறினோம். அப்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் நழுவ விடாமல் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்த்து உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிக்க கிருபை செய்தருளும். ஆராதனைக்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீ நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது வெளியே இருந்தாலும் சரி, எங்களுக்குள் இருந்து வந்தாலும் தேவரீர் அவைகளை நீக்கியருளும். ஆம் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு நாங்களே அநேக சமயத்தில் எங்களுக்கு தடையாக இருக்கின்றோம். எங்களுடைய சிந்தனைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கவில்லை, ஆராதனைக்குரியவராகிய உம்மை நோக்கி பார்க்கல. எங்களுக்குள்ளாக காட்புணர்ச்சி, கசப்புத்தன்மை, மன்னிக்க முடியாமல் பழி வாங்குகிறது, இப்படியான தீய எண்ணங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கின்ற தவறுகளை நாங்கள் பார்ப்பதல்ல, பிறருடைய காரியங்களை பெரிதுபடுத்தி அவர்களை அவமானப்படுத்துவது. தேவரீர், இப்படியான ஒரு இருதயத்தோடு நாங்கள் இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் உம்மை எங்களால் ஆராதிக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து தேவரீர் இந்த பாவ கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும் சுவாமி. ஆண்டவரே, திருச்சபைக்கு வரும்பொழுது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்மையே ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் அமோக்கிய தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையை நீர் ஆண்டு வழிநடத்தி வருகிற மகா பெரிய கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் இடைப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை நீர் தொடுகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எந்த விதத்திலும் குடும்பத்தை உடைக்காதபடிக்கு பிசாசனுடைய பிடியிலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டு ஆண்டவரே உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக தேவரே நாங்களும் எங்களுடைய குடும்பமும் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எந்த விதத்திலும் நீர் எங்களை வைத்திருக்கிற குடும்பத்துக்கு நாங்கள் அவகீர்த்தியாக இல்லாமல் எல்லா விதத்திலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து அரவணைக்க கிருபை செய்தருளும். எந்த விதத்திலும் ஆண்டவரே ஒருவருக்கு தீங்கு செய்யாமலும் தீங்கு எண்ணாமலும் ஆண்டவரே பாவ காரியங்களில் ஈடுபடாமலும் ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிற குடும்பம் நாங்கள் உமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து எல்லா விதத்திலும் நாங்கள் உண்மையாயிருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் சேர்ந்த இந்த திருச்சபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உண்மையாயிருக்க கிருபை செய்தருளும். அதிகாரத்துக்கு உண்மையாயிருக்க கிருபை செய்தருளும். நீர் எங்களை ஏற்படுத்தின அந்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜீவிக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும். திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியங்களை பொறுப்பெடுத்து செய்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய நேரத்தையும் கொடுத்து ஆண்டவரே தாளந்துகளையும் கொடுத்து ஆண்டவரே அவர்கள் செய்கின்ற காரியங்கள் அவைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது அவர்கள் உமக்கு செய்கிற தயவு அல்ல என்பதை அவர்கள் உணர கிருபை செய்தருளும். ஆம் ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற ஊழியம் உமக்கு நாங்கள் செய்கிற தயவு அல்ல, உம்மிடத்திலிருந்து தயவு பெற்றதின் நிமித்தம் நன்றி அறிதலோடு உமக்கு நாங்கள் செய்கின்ற காரியம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே ஊழியங்களிலே நாங்கள் ஈடுபட எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு ஊழியங்களையும் இதில் பங்கு பெறுகிறவர்களையும் இதனால் தொடப்படுகிறவர்களையும் நீர் ஆசீர்வதியும், நீர் காத்துக்கொள்ளும். சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வளர்ந்த வாலிபர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்களுக்காக பெண்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், முதியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிற தயவுக்காக நன்றி. உம்முடைய கிருபை பிரசன்னமானது. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிற கிருபைக்காய் உம்மை நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம் சுவாமி. நாங்கள் யாவரும் உமக்கு எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், இந்த திருச்சபையிலே நீர் எங்களை வைத்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து உண்மையோடு இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒப்புக் கொடுக்கின்றோம். திருச்சபையில் ஆண்டவரே, வேளையில் நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த எல்லா நன்மைக்காய் உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீர் கேட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொட்டு எங்களை அரவணைத்து பராமரித்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றியறிதலோடு நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். குறிப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி ஸ்டெஃபர் ஜஸ்டின்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ் டெல்ஃபின் ஜெனித் ஞானதாஸ்காக நன்றி செலுத்துகிறோம். திரு ஜான்சன் பாபு ஜோயலுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு பிரேம்குமார்க்காக நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற இந்த பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொன்றிலும் உமக்கு உண்மையாயிருக்க இவர்களை நீர் ஆட்கொள்ளும், நீர் வழி நடத்தியருளும். ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இது உம்முடைய சுத்த கிருபை. ஒரு வருடத்தை இப்பொழுது கூட்டி கொடுக்கிறீரே, இதுவும் உம்முடைய சுத்த கிருபை. இந்த புதிய வருடத்தில் பழைய காரியங்கள், தவறான காரியங்கள், தீய காரியங்களை விட்டு விலகி இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு உமக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்கும்படியாக இவர்களை நீர் ஆட்கொள்ளும், இவர்களை நீர் வழி நடத்தியருளும். நீர் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஜெப விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். தங்களுடைய மனதின் ஏக்கங்கள், ஆண்டவரே, எல்லா விதமான போராட்டங்கள் எல்லாவற்றோடு வந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, அவை எல்லாவற்றிலும் உம்முடைய பாத தண்டிலே கொண்டு வந்து போடுகிறார்கள். தேவரீர், நீர் இவர்கள் மீது தயவாக இறங்கி இவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்டு இவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து இவர்களை நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, கடந்த மாதத்தில் பிள்ளை பெற்று எடுத்த அந்த பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். பிரசவத்தின் மூலியமாக இருக்கின்ற வந்த அந்த வலிகள், இவைகளிலிருந்து இந்த பிள்ளைகள் விலக ஆண்டவரே இவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தாரும். நீர் இவர்கள் பெற்றெடுக்கும்படியாக கொடுத்த அந்த சிறு பிள்ளைகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இடத்துல வருகிறோம். அந்த குழந்தைகளை ஆசீர்வதியும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். இந்த குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே உண்மையிலே வளர்த்து கொண்டு வர கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். கர்த்தாவே, இந்த வாரத்திலே திருமணம் செய்ய இருக்கின்ற கிறிஸ்டின்காக இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, இந்த திருமண ஏற்பாடுகள், இந்த திருமண காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னம் இருந்து வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தி அருளும். திருச்சபையில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி. பிரயாணத்தில் இருக்கிறவர்கள், பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், பிரயாணம் செய்ய இருக்கிறவர்கள், ஆண்டவரே, யாராக இருந்தாலும் எங்களை நீர் ஆட்கொள்ளும். எங்களுடைய போக்கிலும் மரத்திலும் தங்குகிற இடத்திலும் எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, குறிப்பாக இந்த வேளையிலே சிங்கப்பூர் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 140 வருடங்களை ஆண்டவரே இந்த திருச்சபையானது காண நீர் செய்த கிருபைக்காக நன்றி. சிங்கப்பூர் தேசத்தில் 140 வருடங்களாக இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையினை வைத்து நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு போதகர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்புகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரே மாநாடாகவும் சரி, ஆண்டவரே மெத்தடிஸ்ட் திருச்சபையாகவும் செய்கின்ற ஊழியங்களுக்காக சிங்கப்பூர் தேசத்திலும் சரி, மற்ற நாடுகளிலும் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எல்லாவற்றையும் உடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். பேராயரை நீர் ஆசீர்வதியும், நீர் வழி நடத்தியருளும். 3 மாநாடுகளினுடைய தலைவர்களையும் நீர் ஆசீர்வதியும், அவர்களையும் வழி நடத்தி காத்தருளும். ஆண்டவரே, திருச்சபை, இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபை சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூர் வட்டாரத்தில் இருக்க எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க
எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தியறலும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உலகத்தினுடைய சமாதானத்துக்காக உம்மிடத்துல வருகிறோம். திருச்சபையானது உலகத்தினுடைய சமாதானத்துக்காக நிற்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இன்றும் உம்முடைய வார்த்தையை தாங்கி வந்திருக்கிற போதகர் சார்ல்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அபிஷேகித்து அவர்களை மறைத்து நீர் எங்களோடு பேச இருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கூர்ந்து கவனித்து கேட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் நேரம். சபையார் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக வாராவினை வந்தாலும் சோராதே மனமே என்ற பாடலை பாடுவோம். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்ன சேனைகளின் கர்த்தரானவரே, இதோ எங்கள் காணிக்கைகளை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம்ப்பா. நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காணிக்கையை தாப்புனே உம்முடைய நாம மகிமைக்காகவும் உம்முடைய ஊழியத்தின் காரியங்களுக்காகவும் மட்டும் பிரயோஜனமாய் பயன்படுத்த உதவி செய்யும். எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு ராஜாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Surans
என்றவாறு திருமறை பாடம் வாசிக்கிறேன். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-5 முடிய. Today's scripture portion is taken from the book of 2 Corinthians, chapter 1, verses 3-5. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியேனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வசனத்திற்காக காத்திருக்காங்க. சுவாமி கர்த்தர் நீர் அவர்களோடு பேச வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தேவைகளுக்கு தக்கதாக, வாழ்வின் நிலைகளுக்கு தக்கதாக பேச வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு அருமையான தலைப்பை நம்முடைய போதகர் ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏனென்றால் ஒரு நல்ல சீரீஸில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த தலைப்பை எனக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன். என்றால் இந்த பகுதி ஆறுதலின் தேவன் என்பதை பற்றி தியானிக்க நம்மை அழைத்திருக்கிறார். இந்த முதலாவது நாம் இதை பார்க்கும்போது யாரெல்லாம் கிறிஸ்துவின் ஆறுதலை பெற்று அனுபவித்திருந்தாலும் சரி, அல்லது have you ever been through a storm so fierce that you through it would break you? உங்களை ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுடைய எதிர்காலத்திலோ இல்லை நிகழ்காலத்திலோ அல்லது பாஸ்ட்லேயோ உங்களை பாதித்து உடைத்திருந்து இதெல்லாம் எதற்காக நடந்தது என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர்களுக்கு தான் இந்த செர்மன். அதாவது, ஏன் ஆண்டவரே என்னுடைய போராட்டத்திலே, என்னுடைய வேதனையிலே, என்னுடைய கவலையிலே, என்னுடைய துக்கத்திலே நான் எதற்காக இது நடந்தது என்று கேட்டு கதறும் அளவுக்கு என்னை வைத்திருக்கிறீரே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று யாராவது ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருப்போமானால் அவர்களுக்கு தான் இந்த செர்மன். நாம் இதை தியானிக்கும் முன்பதாக இந்த ஆறுதல் என்ற வார்த்தையை பற்றி நாம் சிறிது சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதாவது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கம்ஃபர்ட்? நான் இதை கேள்வி பதில் மூலமாக இதை தயார் செய்தேன். ஏனென்றால் என் மனதிலே கம்ஃபர்ட், அதாவது ஆறுதல் என்றதை பற்றி கேள்விகள் இருந்தன. அதை மையமாக கொண்டு இந்த செர்மனை கர்த்தர் தயார் பண்ணுவதற்கு எனக்கு கிருபை பாராட்டினார். அப்போ நம்ம இந்த கம்ஃபர்ட் என்ற வார்த்தையை நாம் பார்க்கும்போது, இப்போ எஸ்பெஷலி பவுல் இந்த அதிகாரத்தில் ஆறுதலின் தேவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு ஆறுதலின் தேவனாக இருந்திருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தையினால் அவர் அழைக்கப்படவில்லை. ஏன்னா நம்ம முன்னாடி இங்கே கேட்ட செர்மனில் ஒரு தடவை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்ற வார்த்தை வந்ததை எசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். அப்போ கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ஆற்றவும் தேற்றவும் முயல்கிறார், அதை செய்து கொண்டே தான் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம்.
அப்போ இன்றைக்கும் அந்த ஆறுதல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பகுதியிலே நாம் ஒரு பகுதியை நம்ம பார்க்க வேண்டும். என்னென்னா க்ரீக்கில் இதை பார்க்கும்போது பாராக்லிசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. கம்ஃபர்ட், என்கரேஜ்மெண்ட் அண்டு கன்சோலேஷன் என்று கூறப்படுகிறது இல்லையா? அப்போ நமக்கு தெரியும் அதை யார் ஆறுதல் படுத்துகிறாரோ அவர்களை என்ன செய்வோம்? கம்ஃபர்டர் என்று சொல்லுவோம். வேதாகமத்தில் பாராக்லிட்டோஸ் அப்படின்னா நம்ம பார்க்குறோம், அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு திரியேக தேவனில் ஒருத்தரே அவர் யார்? ஆறுதல் படுத்துகிற தேவன். அவர் நமக்கு என்னவாக இருக்கிறாரு? ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், உதவியாளனாக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் வேதத்திலே அவரை அறிந்திருக்கிறோம். சரி, கம்ஃபர்ட் என்றால் என்னன்றதை பார்த்தோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அலைகடல் என்ன பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கடந்து வந்தாலும் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம்? அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய நிறைய கேள்வி இருக்கலாம், நிறைய போராட்டம் இருக்கலாம், கண்ணீரோடு கூட இங்கே உட்காந்துருக்கலாம். ஆனாலும் நீங்களும் நானும் இன்றைக்கி கர்த்தருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது பவுல் ஒரு பெரிய ஆரம்பிக்கும் போதே ஆறுதலின் தேவன் என்னை ஆறுதல் படுத்தினார் என்று ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு யோசித்து பார்த்தோம்னா என்ன தான் இந்த பவுலுக்கு நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பவுல் இந்த கொரிந்து திருச்சபையை தன்னாவது 2வது மிஷினரி ஜேர்னியில் நிறுவினார் என்று நமக்கு தெரியும். 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பாடுபட்டு அந்த திருச்சபையை உருவாக்கினார். ஆனால் அவருடைய ஃபஸ்ட்டு மிஷினரி ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மிஷினரி ஜேர்னி அவருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு அனுபவமாக இருந்தது என்று நாம் பார்க்குறோம். அவருக்கு அது ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா கள்ள போதகர்கள் உள்ளுக்கு அவரோட அப்போஸ்தலிஸ்டிக் அந்த அத்தாரிட்டி இருக்குல்ல, அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இவர்? இயேசுவோடு இருந்தாரா? இவருக்கு எப்படி அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. பவுல் தான் சொன்னதை செய்பவர் அல்ல என்று குற்றம் சாட்டினார்கள். ஏனென்றால் பவுல் அந்த முதலாவது அவரோட ஜேர்னியை அங்கே முடிச்சுட்டு அவர் கொரிந்து சபையாருக்கு போன அந்த முதல் பயணத்தை அவர் முடித்து விட்டு அவர் மக்கதோனியாவுக்கு வந்துடுறாரு. அப்போ திரும்பி அவர் 2வது தடவையாக கொரிந்துக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் அவர் பயப்படுறார் 2வது தடவை போகிறதுக்கு. ஏன்? தனக்கு ஒன்றும் எதிர்ப்பு அதிகமாகுமோ, தன்னுடைய மனம் மிகுந்த சோர்வுக்குள்ளாயிடுமோன்னு பயப்படுறாரு. அப்படி பயப்படுறதுனால என்ன செய்கிறாரு? டைரெக்டாக கொரிந்துக்கு திருப்பி போகாமல் தன்னோட பிளானை மாற்றுறாரு. அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? பவுல் தான் சொன்னதை செய்பவர் அல்ல என்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அவர் சொன்னதெல்லாம் செய்ய மாட்டார் பவுல். ஏனென்றால் அவர் என்னது? ஃபால்ஸ் டீச்சர் என்று அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். அப்பொழுது அந்த சபையை உருவாக்கின பவுலுக்கு ரொம்ப மனசோர்வாயிடுது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, தன்னை ஆறுதல் படுத்துகிறது தேவன் என்பதை அவர் சொல்லுகிறார். அவருக்கு அப்போசிஷன் இருக்குது, அதே மாதிரி அப்ரேஷனும் இருந்தது என்று நாம் பார்க்குறோம். சரி, இப்போ அந்த சூழ்நிலையில் தான் தன்னை கர்த்தர் ஆறுதல் படுத்தினார் என்று அவர் எழுதிவிட்டார். சரி, நம்மளோட இந்த ப்ரெசன்ட் டே கான்டெக்ஸ்ட்டுக்கு வரும்போது ஹூ நீட் கம்ஃபர்ட்? யாருக்கு ஆறுதல் தேவை என்று நாம் யோசிப்போம். யாருக்கு ஆறுதல் தேவை? நமக்கு தெரியும், மனம் முடைந்தவர்களுக்கு, புரோக்கன் ஹார்ட் அங்கே நான் போட்டிருக்கிறேன். அடுத்து துக்கம் படுகிறவர்களுக்கு, துக்கம் கொண்டவர்களுக்கு, தன்னோட அன்பானவர்கள் இழந்தவர்களுக்கு, துக்கம் கொண்டவர்களுக்கு, அப்புறம் சோகத்தின் சுமையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தேவை. அப்புறம் துன்பப்படுகிறவர்கள், துன்பத்தை பிறரால் அனுபவிப்பவர்களுக்கு ஆறுதல் தேவை. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பதட்டம், பயம் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் தேவை. அப்புறம் மன குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் மனநோயில் இருக்கிறவர்களுக்கும் ஆறுதல் தேவை என்பதை வேதாகம் மிக தெளிவாக சொல்கிறது. இதுக்கு எல்லாமே ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ வேதாகம் முழுவதும் ஆறுதல் தேவைப்படுகிற மக்களை வேதாகத்தின் அடிப்படையில் ஒரு 7 கேட்டகரியில் கொண்டு வரலாம். இதெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு என்ன தோணுன்னா, இங்கு உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தேவை. நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரியில் கட்டாயம் மாட்டுவோம், அல்லது இருந்திருப்போம், அல்லது இப்பொழுது இருப்போம். அப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன தேவை? ஆறுதல் தேவை என்பதை நாம் உணர வேண்டும் இல்லையா? அப்போ சரி, இந்த ஆறுதல் இல்லை என்றால் என்ன நடக்குங்க? அதையும் நம்ம பார்க்கணும்ல. சரி, ஆறுதல் தேவை, இந்த ஆறுதல் இல்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்கே சொல்லலாம், நம்பிக்கை இல்லாத நிலைக்கு ஒரு மனுஷன் வந்துடுவான். ஆறுதல் இல்லைன்னா அவன் ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ்க்குள்ளே போகிறான். யாருமே அவனுக்கு ஆறுதல் படுத்த இல்லைன்னா அவன் என்ன செஞ்சிடுவான்? நம்பிக்கை இல்லாத ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனுக்கு வந்து விடுவான் என்று பார்க்குறோம். சங்கீதம் 69:20 பார்க்குறோம், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறது உண்டோ என்று காத்திருக்கிறேன்,
ஒருவனும் இல்லை, தேற்றுபவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன் என்று யார் பாடுறாரு? தாவீது ராஜா சொல்கிறார். அப்போ சஃபரிங் வித்தவுட் கம்ஃபர்ட் மேக்ஸ் லைஃப் ஃபீல் பாயிண்ட்லெஸ். அப்போ அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபெயிலியர் ப்ளஸ் நோ கம்ஃபர்ட் அப்படின்னா டிஸ்பேர் அண்டு ப்ரோன் டு சூசைட். இதுதான் உண்மை இல்லையா? அப்போ ஒரு பெயின்ஃபுல்லான, ஒரு வலி மிகுந்த, வேதனை மிகுந்த, கேள்விக்குறியான ஒரு சூழலில் கம்ஃபர்டர் யாரும் இல்லைன்னா என்ன ஆகுமா? அது ஹோப்லெஸ்ஸான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போகிறோம். அடுத்து நமக்கு தெரியும் விரக்தி. எது மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், என்ன நடக்க போகுது, நான் என்ன செஞ்சு என்ன ஆக போகிறேன், எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் சஃபர்ட் ஒரு க்ரோனிக் டிசீஸ்லாம் வந்துட்டு என்ன செய்வோம், என்ன செஞ்சு என்ன இருக்குது என் வாழ்க்கையில், அந்த முடிவுக்கு வந்துடுறாங்களே, விரக்தி வருகிறது. அப்போ தேற்றுவார் இல்லாத துக்கம் முடிவில் துன்பத்தையும் முடிவில் விரக்தியையும் கொண்டு போய் விடும் என்று நான் பார்க்குறோம். சங்கீதம் 77:2-1 அதை வாசித்தாலும் என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிற்று அப்படின்னு தாவீது பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பார். நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் அந்த ஆறுதல் அடையாமல் போயிட்டு. பிரசங்கி 4:1 நம்ம வாசிக்கிறோம், இதற்கு பின் நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன், இதோ ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை, ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை என்று வாசிக்கிறோம். தேற்றுவார் இல்லைங்க, ஒடுக்கப்படுகிறவனுக்கு தேற்றுவார் இல்லை என்று சாலமோன் ஞானி சொல்கிறாரு. அப்போ என்ன இருக்குது? என்ன இல்லை, ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, டெஸ்பேர் விரக்தியோடு இருக்கிறாங்க. அடுத்து பயம் மற்றும் பதட்டம் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துடும்? உடனே ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் வந்துடுது. அப்போ ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எந்த விஷயத்துலையும் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும், அவருடைய வேலை பாதிக்கப்படும், அவருடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், அவருடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும் என்று நான் பார்க்குறோம். எசையா 51வது அதிகாரத்தில் பார்க்குறோம், இவ்விரண்டும் எனக்கு சம்பவித்தது, எனக்கு பரிதவிக்கிறவன் யார்? பால்கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன, யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? என் குமாரர் மூச்சிறைத்து விழுந்தார்கள், அவர்கள் வலையிலே சிக்குண்டு கலைமான்களைப் போல எல்லா விதிகளிலும் முனைகளிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டியத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஒரு மனுஷன் இப்படியாக பாடுறார். கர்த்தர் தண்டிக்கும் போது வேதனையில் விழுந்த இஸ்ரவேல் மக்களை பற்றி எசாயா தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறார். அப்போ என்ன ஆயிடுச்சு? மூச்சு இறைச்சி போயிடுச்சு, மூச்சு ஆயிட்டாங்க அப்படின்னு. மக்கள் தங்கள் ஆறுதலுக்காக இதெல்லாம் அவங்களுக்கு ஆறுதல் இல்லைன்னா என்ன செய்வாங்க? தவறான டைரக்ஷனில் என்ன செய்வாங்க? ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது என்னது? அந்த சோர்ஸை, தவறான சோர்ஸ் என்னென்னு நம்ம பெரிய லிஸ்ட்டே சொல்லலாம் இல்லையா? அப்போ ஆறுதல் கிடைக்காத மக்கள் என்ன செய்வாங்க? ராங் சோர்ஸை தேர்ந்தெடுப்பார்கள். அப்போ என்ன ஆகிடும்? அவர்கள் விசுவாசத்தை கூட இழந்து விடுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? யாருக்கு கம்ஃபர்ட் வேணும்னு பார்த்தோம். அதோட முடிவு நம்ம எல்லாருக்கும் கம்ஃபர்ட் வேணுன்றத முடிவுக்கு வந்தோம். ஏன்னா அதில் உள்ள லிஸ்ட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் கம்ஃபர்ட் வேணும். அடுத்ததாக கம்ஃபர்ட் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது நமக்கு ஆறுதல் செய்கிறதற்கு ஆள் இல்லை என்றால், ஆறுதல் செய்வதற்கான சோர்ஸ் இல்லை என்றால் என்ன நடக்கும்? எண்ட் ஆஃப் லைஃப். அந்த முடிவுக்கு ஒரு மனிதன் வந்து விடுவான் என்பதை வேதாகமும் தெளிவுபடுத்துகிறது. சரி, அடுத்தது நம்ம பார்த்தோன்னா, அடுத்த கேள்வி நமக்கு எப்போதுமே வரும், ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? நீர் எங்கே இருக்கிறீர்ப்பா? நீர் என்னுடைய தகப்பன்றீர், என்னை காண்கிறீன்ற, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்ற, எங்கே இருக்கிறீர்? ஏன் இதெல்லாம் எனக்கு அலோவ் பண்ணுறீங்க? அதாவது என்ன அப்படின்னா, why does the Lord allow us to experience the need of comfort? எதுக்கு எனக்கு கம்ஃபர்ட் தேவை? ஏன் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கலைன்னா எனக்கு கம்ஃபர்ட்டே தேவையில்லையே, எனக்கு ஆறுதலே தேவையில்லையே, எனக்கு ஏன் ஆறுதல் தேவை என்பதை நாம் யோசித்து பார்த்தோன்னா, வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லலாம். என்ன? God has a purpose even in our sufferings. கர்த்தருக்கென்று ஒரு திட்டம் நம்முடைய வலி வேதனைகளிலே இருக்கிறது என்று வேதாகமும் கிளியராக சொல்லுது. என்ன அது இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த கம்ஃபர்ட் பெற்ற ஆறுதல் பெற்ற ஆறுதலின் பிள்ளைகளாக மாறுகிறோம். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதுதான் இந்த நான் வாசிக்க கேட்ட பகுதியில் பவுல் சொல்கிறாரு, தேவனால் உங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலேயும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். 4வது வசனம். அப்போ ஆறுதல் எங்களுக்கு ஏன் கிடைக்கிது தெரியுமா? நாங்கள் ஆறுதல் செய்வதற்காக என்று பவுல் சொல்கிறார். அப்போ இங்கே பார்க்குறோம், அப்போ கம்ஃபர்டட் பிகம் கம்ஃபர்டர் என்று பார்க்குறோம். யாரெல்லாம் ஆறுதல் பெற்றாங்களோ அவங்க எப்படி மாறுறாங்க?
கம்ஃபர்டராக மாறுறாங்க என்று பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 1:4 அந்த வசனத்தை தான் வாசித்தோம். எபேசியர் 2:18 தேவகுமாரனே சோதிக்கப்பட்டு பாடுபட்டு பிறருக்கு உதவி செய்ய தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார் என்று பார்க்குறோம். அதாவது அவர் சோதனைக்குட்பட்டு பாடுபட்டதுனால பாடுபடுகிறவருடைய பாடு அவருக்கு என்ன தெரியுது, என்னன்னு அவருக்கு உணர முடியும். அப்போ நாம் என்ன படுகிறோம் என்று அவருக்கு தெரியும். அதே போல தான் நம்மையும் மாத்துறாரு. நம்ம யார் அவருக்கு? பக்த கோடிகள் அல்ல, நாம் யார் அவருக்கு? டிசைபிள், சீஷர்கள். அப்போ சீஷர்களாகிய அவருக்கு நாம் எப்படி இருக்கணுமா? பிறருக்கு கம்ஃபர்டராக இருக்கணும். நம்மை ஆறுதல் படுத்துகிற அந்த சூழ்நிலைகள் வருவதற்கு காரணம் நம்மை பிறருக்கு ஆறுதலாக மாற்ற என்று வேதாகம் தெளிவுபடுத்துகிறது. சரி, அப்புறம் 2வது பார்க்கும்போது நமக்கு எதை போதிக்க தெரியுமா? கம்பேஷனை, இரக்கத்தை, கருணையை நமக்கு போதிக்கிறதற்காக நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது என்று பார்க்குறோம். அப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கங்க, நமக்கு ஒரு 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 பெயின்ஃபுல் ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோம். ஏதோ ஒன்று, ஒரு இழப்போ ஏதோ நடக்குது. அப்போ அதை நம்ம கோத்ரூ பண்ணியிருக்கோம். அப்போ இன்னொருத்தர் வந்து நமக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதை நம்ம உணர்ந்திருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? பிறருக்கு அதே மாதிரி சூழ்நிலை நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வரும்போது நம்ம என்ன செய்வோம்? சும்மா இருப்போமா? என்ன செய்வோம்? அவர்களோடு சேர்ந்து அழுவோம் இல்லையா? ஏன்னா அந்த பெயின் நான் கோத்ரூ பண்ணது எனக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும் என்று நான் மாற்றப்படுவேன். அப்போ இயேசுவானவரை நாம் பார்க்குறோம். அவரோட ஊழியத்தின் முதுவும் அவர் மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்தையும் அவர் அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கோம்? மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் மனதுருகினார். ஏன் உருகிறாரு? வலி வேதனை என்னவென்று அவருக்கு தெரிஞ்சனால மனதுருகினார். இன்றைக்கு நமக்கு இந்த மனதுருக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்மளுக்கு கம்ஃபர்ட் தேவைப்படுற சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் நமக்கு கேள்வி இருக்கும் இல்லையா? ஆண்டவரே, நான் என்ன செஞ்சிட்டேன்? உலகத்தானுக்கு இதெல்லாம் ஏற்பட மாட்டேங்குது, விசுவாச பிள்ளையாகி எனக்கு உம்மை ஆராதிக்கிற எனக்கு ஏனெல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு யோசிச்சா, அப்போ இந்த பாயிண்டெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும் இல்லையா? முதல் நம்மளை எப்படி மாற்றுறதற்கு? ஆறுதல் பெற்ற நான் ஆறுதல் கூறுவதற்கு, அதான் நம்மளோட டியூட்டி இல்லையா? அப்போ நம்மளோட கிரேட் கமிஷனுக்கு அழைச்ச ஆண்டவர், ஆறுதல் பெற்ற நான் பிறரை ஆறுதல் படுத்துவதற்கு நம்ம இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிறோம். 2வதாக பார்க்குறோம், நமக்கு இரக்கத்தை போதிக்கிறதுக்கு. இந்த காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? டேக் இட் ஃபார் கிராண்டட் இல்லையா? வி ஆர் என்ன சொல்கிறது, அர்பன் கான்டெக்ஸ்டில் ஒரு ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு 3rd கிளாஸ் வேர்ல்டில் நடக்கிற காரியங்கள் நமக்கு என்ன இருக்குது? திஸ் பீப்புள் ஆர் லைக் தட். ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவோம்ல, ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவோம். பட் அவர்களோட ஷூவில் இருந்து பார்க்குறதுக்கு இது நமக்கு உதவியாக இருக்கிறது. அந்த கருணை உள்ள எண்ணம் நமக்கு வருகிறதற்கு இது உதவியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் மத்தேயு 11:28-30 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று மனதுருக்கத்துடன் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்போ நான் உங்களுக்கு கம்ஃபர்ட் தருவேங்க, வாங்க என்று கூப்பிடுகிறார். ரோமருக்கு எழுதின 12:15 பார்க்குறோம், பவுலுக்கு இந்த வலி வேதனைகளிலிருந்து செயின்ட் பால் இதையே வலியுறுத்துகிறார். அழுகுகளோடு அழுங்கள் என்று சொல்லுகிறார். அழுகுகளோடு அழுங்கள்னே சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நான் அழுக முடியும்? ஒருத்தர் வந்து நம்ம இடத்த ஜெபத்திற்காக வரும்பொழுது அவர்களுக்காக எப்போ நம்ம அழுது ஜெபிக்க முடியும்? அந்த பெயின் என்னன்னு நான் உணரும்போது தான் என்ன செய்ய முடியும்? திறப்பின் வாசலிலே நிற்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த திருச்சபையை கர்த்தர் எதற்கு உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவரை பிரதிபலிக்க தான். அவர் என்ன செஞ்சார்? மக்கள் வந்து துன்பத்திலையும் துயரத்திலும் இருக்க அவர்களை பாட்டு மனதுருகினார் என்று எழுதியிருக்கிறது. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பவுலோட வாழ்க்கையில், அடுத்த ஸ்லைட். ஓகே, அப்போ என்ன இன்னொரு செய்கிறேன்னா அவருடைய பலம், அவருடைய கிருபை நம்மேல் விளங்குவதற்காக, அப்போ 2 கொரிந்தியர் 12:9 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பலவீனங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். அது என்னங்க அப்படி? ஏனென்றால் அவர் பலவீனமாய் இருக்கும்போதே கிறிஸ்துவினாலே பலமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ என்னன்னா, நான் சஃபிஷியண்ட்டாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவர் என் மேலே என்ன செய்கிறாரு? அந்த பலத்தை கொடுக்கிறார். நான் என் பலத்திலே செயல்படவில்லை, அவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். இப்போ பவுலோட கிரெடென்ஷியல்ஸை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன். நான் அவன் உயிரோடு இருந்தானா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்கிறார் இல்லையா? அப்போ 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு கீழே வந்த ஒரு மனுஷன் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறான். அப்படின்னா என்னது?
கேட்டோம். சாமி என்ன சொல்லிட்டாரு? கவலைப்படாத, என்னுடைய பலம் உன்னோடு இருக்கும், உன்னுடைய பலவீனத்திலே. இன்னொரு நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 19, 11, 12 பார்க்குறோம். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமல்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் வியாதியஸ்தர் மேல் போட்டபோது வியாதி அவர்களை விட்டு நீங்குது. யார்? பவுலுக்கு இந்த கதைங்க. பவுல் தன்னோட ட்ரெஸ்ஸை தொட்டவங்களுக்கெல்லாம் பவுலுக்கு என்ன செஞ்சது? வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்குற அந்த அற்புதமான ஒரு மனுஷனாக அவர் இருக்கும்போது, ஆனால் அவருக்கு என்ன இருந்துச்சு? முள் இருந்தது. காரணம், அவருடைய கிருபை விளங்கும்படியாக. அப்போ நாம் இன்னைக்கு அவருடைய கிருபைகளை உணர வேண்டும் என்றால் அது நம்முடைய குறைகளின் மூலமாக தான், இல்லையா? அல்லேலூயா. சில சமயத்தில் அப்பா அம்மா செய்வாங்க இல்லையா, சின்ன பிள்ளைக்கு அது கேட்டு அழுதுட்டு இருக்கு, சாக்லேட்டை கையில் வச்சுருப்பாங்க. திருப்பி ஒடியாரும் போது என்ன செய்வாங்க? அதுக்கிட்ட கொடுப்பாங்களே, இது கேட்டு வரும்போது கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையும் போட்டுட்டு நீ எடுத்துக்க, இல்லை ஏதோ பண்ணிக்கன்னு சொல்ல மாட்டாங்க. கேட்க அவங்க அது இப்போ கர்த்தரிடத்தில் அந்த உறவை அவர் பலப்படுத்த, அவரிடத்துல கேட்டு, அவரிடத்துல பலவீனத்திலே அவருடைய பலம் நம்முடைய பூரணமாய் விளங்கும் போது நாம் யாரை சார்ந்து வாழ்வோம்? அவரை சார்ந்து வாழ்வோம் என்று நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்து ஒன்று பார்க்குறோம். நாலாவதை பார்க்கும்போது மேக்கஸ் ஹம்பிள் என்று பார்க்குறோம். இதை வாசிக்கும் போது இஸ்ரவேல் மக்களை எடுத்து யோசித்து பாருங்கள் கொஞ்சம். உபாகமம் 8:2 நம்ம வாசிக்கிறோம். எதற்காக ஒரு 10-14 நாளில் எகிப்திலேருந்து கானானுக்கு சென்று விடலாம் கால்நடையாக. அதாவது எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 200 சம்திங் கிலோமீட்டர்ஸ், 230 சம்திங் நான் நினைக்கிறேன். அப்போ 250 மைல்ஸ், சாரி. அப்போ அந்த 250 மைல்ஸை இஸ்ரேல் மக்கள் டைரெக்டாக கரெக்டாக நடந்திருந்தாங்கன்னா கானானுக்கு 10-14 நாளுக்குள்ளே போயிருக்கலாம். ஏன் 40 நாள், 40 வருடம் அவர்கள் நடந்தார்கள் என்றால், சாமி அதுக்கு அழகாக விளக்கம் கொடுக்குறாரு. உபாகமம் 8:2 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஒரு அருமையான வசனங்க இது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது கர்த்தருக்கு தெரியும் அது வணங்கா கழுத்துள்ள ஜனம்னு, ஆனால் அந்த ஜனத்துக்கு தெரியாது நாம் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்பது. அதனால் உன் இருதயத்திலே என்ன இருக்குன்றதை நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உன்னை சிறுமைப்படுத்தி தாழ்மைப்படுத்தி கர்த்தர் உன்னை இந்த பாதையிலே நடத்தி வந்தார் என்பதை நினை என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை உணர்வுள்ளவர்களாக ஆக்க இந்த கடினமான பாதையை சில சமயங்களிலே அனுமதிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த அனுமதிக்கும் நேரத்திலையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்போ நாம் இந்த இதை உணரலைன்னா என்ன எப்படி இருப்போம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த சொசைட்டியோட ப்ராப்ளம் என்னென்னா, அந்த காலத்தில் ஏர்ன் பண்ணும் போது ஹண்ட்ரட்ஸ், எங்கள் அம்மாச்சிட்டெலாம் கேட்டால் டீச்சராக இருந்தப்போ எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் 60 ரூபா. அனாவில் இப்போ சொல்லுவாங்க 60 ரூபா, 55 ரூபா. இன்றைக்கி என்ன செய்யுது? ஹவு மச் யூ கெட் இட் பர் ஆனம்? 1 மில்லியன் ஈஸியாக சொல்கிறாங்க இல்லையா? பீப்புள் ஆர் சேயிங் லைக் தட். அப்போ அவங்களுக்கு ஹம்பிள்னா என்னன்னு தெரியல. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸுக்கும் தன்னுடைய திறமைகளுக்கும் நான் யார் என்றதை காட்டுகிறதற்கும் இந்த நம்பர் ஆஃப் ஜீரோ என்ன செய்யுது? அவங்கள குருடாக்கி விடுகிறது. அப்போ கர்த்தர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து அவர்களை தாழ்மையை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? பெருமையாவாங்க. பெருமையான என்ன நடக்கும்? கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்த்தர் எதிர்த்து நிற்பாரா? நிற்க மாட்டார். அப்போ அதை செய்யாமல் அவர் என்ன செய்வார்? அவனை தாழ்மைப்படுத்தி அவனை உணர்வுள்ளவனாக்கி தன்னை சார்ந்து வாழும்படியாக கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு வர சோதனைகள், போராட்டங்கள், கண்ணீர், வேதனை, கவலை எல்லாமே நம்மளை தண்டிக்கிறதுக்காக இல்லை, நம்மளை ப்ரூன் பண்ணி ஒன்றும் அதிகமாக கனி கொடுப்பதற்காக என்பதை மறந்து போகக்கூடாது பிரியமானவர்கள். அடுத்து பார்க்குறோம், எல்லாத்தையும் விட சில சமயத்தில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மக்களை போய் பார்த்து கம்ஃபர்ட் கொடுக்கும் போது, ஒரு பாஸ்டராக நான் நிறைய நேரத்தில் சில டிஃபிகல்ட்டிஸை அவங்க கேட்குற கேள்விக்கு என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி அனுமதிச்சார்? ஏன் சோ மெனி ஏன். எனக்கும் இருந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில். ஐ வென்ட் த்ரூ. அதை அனுபவித்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியாது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு. ஆனால் அந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாம் விசுவாசத்திலே கட்டப்பட்டிருக்க முடியாது என்பதை கடந்து வந்தோன்னு தெரியும். அல்லேலூயா.
சில பேர் அதை கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கலாம் இன்றைக்கி. சில பேர் அதை கடந்து வந்து ஆமாம் பாஸ்டர் நீங்கள் சொல்கிற சத்தியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை கடந்து வந்தவர்களுக்கு கட்டாயம் தெரியும் கர்த்தர் யார் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கையில். நம்ம இங்கே பார்க்குறோம், நம்முடைய பாடுகள் வழியாக நாம் கடந்து சென்று இந்த உலகத்தின் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது, பற்று வைக்கக்கூடாது என்பது இது அனித்தியம் என்றும் நாம் நித்தியத்திற்காக நியமிக்கப்பட்டவர்கள் என்பது நமக்கு என்ன செய்யும், தெளிவாக தெரியும். இது அனித்தியம். அப்போ நான் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி உண்டு, கர்த்தர் இன்றைக்கு வந்துவிட்டால் என்ன செய்வீருங்க? எக்கால சத்தம் பான்னு பெரிய சவுண்டு வருது, தேவதூதரெல்லாம் பார்த்துட்டீங்க, தென் போய் பேங்க் பேலன்ஸை கிளியர் பண்ணுவீங்களா? இல்லை பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் எனக்கு கம்யூனியன் கொடுத்துருங்க, நான் வேறு போன வாரம் என்னென்னமோ செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன செய்வோம்? நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது பாஸ்டர், என்னுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் பிரித்து கொடுத்துட்டு கொஞ்சம் வந்துருட்டா. அப்போ இந்த உலகம் அனித்தியம் என்பதை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காட்டிக்கொண்டே இருப்பார். மகனே மகளே, இந்த உலகத்தின் காரியங்கள் மீது நீ நம்பிக்கை வைத்து விடாதேன்னு அவர் காட்டலைன்னா நாம் அவருடைய பிள்ளைகள் இல்லை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்போ நீங்களும் நானும் எதற்காக நியமிக்கப்பட்டவர்கள், எதை எதிர்பார்த்து வாழ்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்வீங்க? என்ன ரெட்டலையை காட்டுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேறு யாரும் வெளியே வந்து எதாவது கேட்டுறாங்க. வேறு இது எப்படின்னா என்னது? 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ மாரநாதா என்று அவர்கள் சொல்லுவாங்களே, மாரநாதா என்னென்னு, கர்த்தர் வருகிறார், அதான்ப்பா மகிழ்ச்சி. குட் மார்னிங் சொல்கிறது, நான் வணக்கம் சொல்கிறது, அதாவது மகிழ்ச்சியான காலை என்று சொல்வதற்கு என்ன எனக்கு காரணம் என்றால் கர்த்தர் வருகிறதே எனக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, எதுக்கெல்லாம் சொல்லியாச்சு, என்னென்ன பிரச்சனை, அதுக்கெல்லாம் கம்ஃபர்ட் தேவைன்னு சொல்லியாச்சு. அப்போ கம்ஃபர்ட் இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்லியாச்சு. இந்த கம்ஃபர்ட்டை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார், இந்த கம்ஃபர்ட் கிடைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்பதையும் சொல்லியாச்சு. ஆனால் கர்த்தர் எப்படி ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் என்பதை பார்த்து நம்ம முடிக்கலாம். கர்த்தர் எப்படிப்பட்ட ஆறுதலின் தேவன்? அவர் பல வழிகளில் தன்னுடைய மக்களை என்ன செய்கிறாரு, ஆறுதல் படுத்துகிறார். இன்றைக்கி நமக்கு எழுதியிருக்கிற ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் என்னை தேற்றுவார் நம்ம பாடுவோம். நமக்கு புரிகிற லாங்குவேஜில் அவர் சொல்லியிருக்கிறார் தாய் தேற்றுவதை போல், கோழி குஞ்சு இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியாத அளவுக்கு அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவரோட தேற்றுதலை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவர் என்ன செய்வார், தம் பிள்ளைகளுக்காக கதறி அழுது கொண்டு பின்னாடி வருகிற ஆண்டவரை போல யாரும் இருக்க முடியாது என்று உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக கதறி அழுது கொண்டு பின்னாடியே நடக்கிற ஆண்டவர் யாரும் நம்மளை போல பெற்ற பாக்கியமுள்ள ஜனங்கள் யாரும் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க அல்லேலூயா ஆமேன் என்று. அவரை போல ஒரு தேவன் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். அவர் எப்படி செய்கிறாரான்னு தெரியுமா? தன்னுடைய பவுலோட இந்த பகுதியை வச்சே நம்ம தியானித்தோன்னா, நம்ம வாசி கேட்ட அந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 மட்டும் வச்சு நம்ம தியானித்தோன்னா அவர் எப்படி பவுலை தேற்றுறார் தெரியுமா? அப்போஸ்தலர் 18:10 அவர் என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாதே, பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஊழியம் செய்கிறதுக்கு பவுலுக்கு ரொம்ப நெருக்கப்படுறார். அவரை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்ற பயம் இருக்குது. அப்போ சாமி என்ன செய்கிறாரு, அவருக்கு தரிசனமாகிறார் விஷனில். அப்போ கர்த்தருடைய பிரசன்னம், அதான் பாஸ்டர் ஒரு அருமையான ஒரு சீரீஸ் கொண்டு வந்தாங்க, கர்த்தருடைய பிரசன்னம் என்று. அதை தியானிக்கும் போது நான் மிகவும் அருமையாக பயன்பெற்றேன். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் வாழ்வில்லை, ஊழியம் இல்லை, நமக்கு எதிர்காலமும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய புத்திசாலித்தனத்தினாலேயோ படிப்பினாலேயோ நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து சுகத்தினாலேயோ நாம் வாழ்ந்து விட முடியாது. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்போ அவர் பவுலுக்கு எப்படி சொல்கிறாரு, என்னுடைய பிரசன்னம், ஐ எம் வித் யூ. அப்போ நமக்கு இன்றைக்கி அவர் சொல்கிறது என்ன, ஐ எம் வித் யூ. நம்ம கேட்டோமா இல்லையா அந்த செர்மன், ஐ எம் வித் யூ. கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்க, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார், ஐ எம் வித் யூ. துக்கத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார், ஐ எம் வித் யூ. ஒவ்வொரு சூழ்நிலைகளும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நான் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கேன்னு தயவு செஞ்சு ஒருபோது நினச்சிடாதீங்க. விசுவாச பிள்ளைகள், அவரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், தான் மட்டும் தனியாக இந்த யுத்தத்திலேயோ இந்த போராட்டத்திலேயோ இந்த கண்ணீரிலோ வேதனையிலோ இருக்கிறோம் என்று ஒருபோதும் நம்பி விடாதீர்கள். இதுதான் பொல்லாங்கன் கொண்டு வருவான், நீ தனியாக இருக்க, நீ தனியாக இருக்க, நீ தனியாக இருக்கேன்னு. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கார், நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதனால தான் கம்ஃபர்டரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்குறோம் இந்த பவர் ஆஃப் காட் என்று, அதையும் நம்ம தியானித்தோம். அதை திரும்பி நான் ஒரு ரிவிஷன் மாதிரி கொண்டு வரதுக்கு பவர், கர்த்தருடைய வல்லமை 2 கொரிந்தியர் 12:9-10 பார்க்குறோம். பவுலுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய வல்லமை அவரோடு கூட இருந்தது. அவர் பவர் ஆஃப் த லார்ட் அவரோடு கூட இருந்துச்சு. அவர் சொன்னது என்ன செஞ்சார், அவர் சொன்னார், கட்டளையிட்டார், எல்லாம் நடந்துச்சு இல்லையா?
அந்த தீவுக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு பாம்பு வந்து அவர் கையை கடிக்கும் போது அவர் உதிரி போட்டு இவன் செத்து விடுவான்னு அவரை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவர் அந்த விஷ ஜந்து கடித்து சாகலை. அப்போ கர்த்தருடைய வல்லமை அவரோடு இருந்தது, அவரெடுத்த பாடு இருந்தது, ஆனால் அவரிடத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது என்று நாம் பார்க்குறோம். இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது ஒரு தியாலஜின் இப்படியாக சொன்னார். பவுல் வந்து ஒரு பெரிய தியாலஜின் இல்லையா, அந்த 5 ஆகமங்களில் கரைச்சி குடித்தவர், கமாலியலுக்கு கீழாக உட்கார்ந்து தன்னுடைய வேதத்தை கண்ணும் கருத்துமாக படித்தவர் இல்லையா, ஜூயிஷை பற்றி இன்னும் டவுட் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனால் அவரை கர்த்தர் எங்கே அனுப்பினார் தெரியுமா? ஜென்டைலுக்கு ஊழியம் செய்ய. ஆனால் பீட்டர் யார்? மீன் பிடிக்கிறவர், படிப்பறிவு இல்லாதவர். அவரை யார்கிட்ட ஊழியம் செய்ய அனுப்புனார்? யார்கிட்ட? ஜூட்ட அனுப்புனார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு தியாலஜின்னு சொன்னார்னா, அவர்கள் கர்த்தரை சார்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்போ அவர்கள் தன்னோட நாலேஜ்லேயோ தன்னோட எக்ஸ்பர்டிசத்துலேயோ அங்கே போய் ஊழியம் செய்கிறதுக்கல்ல, கர்த்தரை சார்ந்த அந்த ஊழியம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் எழுதியிருந்தார் அப்படியாக. அப்போ நம்ம பார்க்குறோம், எல்லா குறைகளிலும் கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படத்தக்கதாக கர்த்தர் சில வேளைகளில் நமக்கு குறைகளை அனுமதிக்கிறார். சில சமயத்தில் அவர்கிட்ட போய் கேட்குறோம், இங்கே வந்து அதான் சாட்சி பகரத்துக்கு வச்சுருக்காரு. சாட்சி எப்போங்க உருவாகும்? மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் சாட்சி எப்போ வந்து சொல்கிறீங்க பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். எனக்கு இது நடந்துச்சு, நான் கண்ணீரோடு ஜெபித்தேன், கர்த்தர் இதை செய்தார். எனக்காக நீங்கள் ஜெபித்தீங்க, கர்த்தர் இதை செய்தார். எனக்காக இந்த சர்ச்சை ஜெபிச்சிச்சு, கர்த்தர் இதை செய்தார். அப்போ சாட்சியாக இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் என்னையும் சாட்சி பகர அழைத்திருக்கிறார். மறந்து போய் விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ சாட்சிக்காக நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதுவற்றையெல்லாம் நமக்கு அனுமதிக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். இங்கே கர்த்தருடைய விடுதலை என்று பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 11:23-28 வாசிங்கன்னா ஒரு பெரிய பட்டியலை பவுல் கொடுத்துருக்கிறார். என்னென்ன பட்டியல் தெரியுமா? என்னென்ன கொடுத்துருக்கிறார் தெரியுமா? அந்த இடத்துல அதிகமாக பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தைப்பட்டவன், 5 முறை 33 அடிகளால் அடிக்கப்பட்டவன். அடினா எப்படி இருக்கணும்னா அப்படியே அதில் கொக்கி தொங்கும். அந்த 5 ஒரு அடி அடித்தா என்ன செய்யும்? முதுகுலேருந்து சதை பிச்சுக்கிட்டு வரும். அது மாதிரி 31 அடிகள், 5 முறை பட்டவன், 3 முறை மிளாறு நாளை அடிப்பட்டவன், ஒரு தரம் சாகும் வரை கல்லெறியப்பட்டவன், 3 முறை கப்பர் சேதம். இதெல்லாம் பண்ணால் நம்மெல்லாம் ஊழியம் செய்வோம்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் சொன்னாலே என்ன செஞ்சிட்டோம்? ஐயோ என்ன அவர் பேசிட்டாரு, என்ன சொல்கிறோம்? என்ன அவர் பேசிட்டாரு, என்ன இவர் பேசிட்டாரு, அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் இவ்வளோ அடிபட்டும் ஒருத்தன் ஊழியம் செய்வானா அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் இவரை நமக்காக வைத்திருக்கிறார். பிரியமானவர், நம்மோடு பேச வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் பேசி கொண்டு இருக்கிறார் இல்லையா? எப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செஞ்சிருக்கிறார்? ஏன் ஒரு ஊழியம் செஞ்சார்? அவர் கர்த்தரினாலே ஆறுதலை பெற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம். அப்புறம் கர்த்தர் எப்படி ஆறுதல் படுத்துகிறாரு? ஒத்தாசை மூலியமாக, பிறருடைய ஒத்தாசை. இப்போ இந்த திருச்சபையில் நாம் பார்க்கும்போது யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 14-15 நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சபையில் யாராவது வியாதி பஸ்ட்டாக என்ன செய்யணுமா? மூப்பரை கூப்பிட்டு, சபையில் நீங்கள் தான் மூப்பர் இல்லையா, கூப்பிட்டு என்ன செய்யணுமா? எண்ணெய் பூசி ஜெபிச்சா என்ன நடக்கும்? அவன் வந்து தன்னோட பாவத்தை அறிக்கைட்டா கர்த்தர் குணமாக்கிடுவார். இப்போ எப்படி அது செய்ய முடியும்? அப்போ அந்த வல்லமையை திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அப்போ த்ரூ ஹிஸ் காங்கிரிகேஷன், இந்த காங்கிரிகேஷன் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? கம்ஃபர்ட் பண்ணுறார். இங்கே வந்து ஏன் இப்படி உட்காந்துருக்குறோம்? காலையில் எதுவும் செய்கிறதுக்கு வேலை இல்லையா? ஏன்? கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்துவார், என்னை தேறுதல் படுத்துவார், என்னை கட்டி எழுப்புவார், சாட்சியாக நிறுத்துவார், நல்ல வாழ்வை எனக்கு கொடுப்பார், அவர் வரும்போது என்னை அவரோடு அழைத்து செல்வார். அந்த நம்பிக்கையில் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா? அப்போ கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் ஆறுதல் படுத்துகிறார்? அவரோட பிரசன்னம், நம்முடைய குறைகள் எல்லாம் அவரோட என்னது? பவர் ஆஃப் த லார்ட். அப்புறம் வேறு என்னது? பிறருடைய ஒத்தாசை, அப்புறம் கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய டெலிவரன்ஸ். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது கர்த்தர் இந்தந்த வகையிலெல்லாம் முக்கியமாக நிறைய வகையில் செய்கிறாரு. இதெல்லாம் மேஜரான வகையில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மை ஆறுதல் படுத்துகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்புறம் நிறைய நேரத்தில் நான் சொன்னாப்புல, நிறைய நேரத்தில் சொல்ல முடியாத வேதனைக்குள்ளாக இருக்கிறவர்கள், அந்த மாதிரியான மக்களை நீங்கள் சில இடத்துல இது மாதிரி சில ஹோம்ஸில் பார்க்கலாம். சொல்லிக்கிட்டே போவாங்க. அவங்க சொல்லிட்டு போகும்போது நம்மளால் என்ன செய்ய முடியாது? நைட்டு கூட வந்து சில சமயத்தில் ஒரு கவலை சாப்பாடு எடுத்து வாயில் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட சோகத்தை சொல்லி அழும்போது நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று நான் ஒரு முறை என்னோடய சீனியர் பாஸ்டர்ஸ்ட்டை கேட்டு ஒரு ப்ரேயர் பண்ணும்போது, அவர்களோட எட்டர்னல் லைஃபோட நித்தியத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று. ஏனென்றால்
நம்ம எல்லாருக்கும் போராட்டம் வரும், நம்ம எல்லாருக்கும் மரணம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் விடுதலையோடும் எப்பொழுதும் வாழ்கிறவர்களாக அவரோடு துதியின் சத்தத்தோடும் வாழ அழைக்கப்பட்ட மக்கள். அதை மறந்து போயிடவே கூடாது. எட்டர்னல் லைஃப்பை பற்றி யோசிக்காமல் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை மட்டும் யோசித்து கிறிஸ்தவனாக இருந்தோம்னா வெளியே போயிடலாம். அதான் உண்மை. இந்த உலகத்தினுடைய செல்வங்களுக்கும் உலகத்தினுடைய கம்ஃபர்ட்டுக்காக மட்டும் கர்த்தர் இல்லைங்க. இது நிரந்தரம் அல்ல. நாம் எதற்காக நியமிக்கப்பட்டவர்கள்? நித்திய வாழ்விற்காக நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த எட்டர்னல் லைஃப்பை சொல்லி நம்மை ஆறுதல் படுத்திக்கிறார். அதான் நம்முடைய ஆறுதல் வர காத்திருந்தோம் நம்ம சொல்கிறோம். எங்கே ஆறுதல் வரப்போது? நிலையான ஆறுதல், முடிவான ஆறுதல், பாவ பிரசன்னத்திலிருந்து முற்றிலுமான விடுதலை எப்போ கிடைக்கும்? 2ஆம் வருகையில் கிடைக்கும். பாவ பிரசன்னத்தில் நம்ம பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்துறாரு. சில பேர் ஒரு தடவை ஒரு அருமையான ஒரு இது படித்தேன். ஒரு அடிக்ஷனில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு செயின்ட்டிட்ட போய் கேட்டார், நான் விடுதலை ஆக வேண்டும், என்ன செய்யணும் அப்படின்னு. அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த செயின்ட் அந்த கல்லை ஒரு தூணை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தார். நான் அதிகமாக ஃபேஸ்புக்கில் தான் படித்திருப்பேன்னு நினைக்கிறேன். கல்லை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தார். அவர் என்ன விடுதலையாக வழி சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லலையே அப்படின்னு. ஏன் இந்த கல்லை கட்டி பிடிச்சிட்டீங்க, விடு, இந்த கல்லை என்ன விட மாட்டேங்குது, நீங்கள் தானே பிடிச்சிட்டீங்க, நீங்கள் விடுங்க அப்படின்னாராம். அதே மாதிரி விசுவாச பிள்ளைகளை எதுவும் பிடித்து கொண்டு இருக்கவில்லை, நாம் தான் அவைகளை பிடித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்து விட்டார். பாவ பிரசன்னத்திலிருந்து எப்போ? 2ஆம் வருகையிலே நமக்கு விடுதலையை கொடுப்பார் என்பதை நாம் நம்பி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, என்னுடைய கன்க்ளூஷனாக நம்ம பார்த்தோன்னா, நம்ம பார்க்குறோம் மத்தேயு 5ஆவது அதிகாரம் 4வது வசனத்தில், blessed are those who mourn for they will be comforted. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு கூப்பிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக? அவங்க கர்த்தரால் கம்ஃபர்ட் பண்ணப்படுவார்கள் என்பதற்காக. அவர் பெயின்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ் அண்ட் சாரோ, கன்க்ளூஷன் போட்டேன்னா ஓகே, சாரோ இஸ் அ பாத்வே ஃபார் த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங். நம்முடைய இந்த வருத்தம், கவலை, வேதனை எல்லாம் ஒரு பெரிய நிரந்தரமான ஒரு நித்திய ஆசீர்வாதத்திற்காக என்பதை மறந்து போகக்கூடாது. சில வார்த்தைகள்லாம் அங்கே போட்டிருக்கேன், படித்து பாருங்கள். அந்த வசனங்களை இன்றைக்கு போய் தியானித்து பாருங்கள் உங்களோட பர்சனல் இதில். இங்கே பார்க்குறோம், does our congregation comfort the people with suffering, pain, sorrow and depression. இந்த திருச்சபைக்கு நமக்கு மட்டும் இல்லை, திருச்சபையாக பெயின்ஃபுல்லாக கஷ்டத்துலேயும் கண்ணீரிலும் வேதனையிலும் வருகிற மக்களுக்கு இந்த திருச்சபை கம்ஃபர்ட்டை கொடுக்குற திருச்சபையாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்த்து நடக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நேரத்தில் நாம் இண்டிவிஜுவலாக கம்ஃபர்டராக இருக்கணும். சபையாக இந்த திருச்சபை வலி வேதனையோடு வருகிறவர்களுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்குற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று பார்க்குறோம். கலேஷியன்ஸ் 6:2 பார்க்குறோம், கேரி ஈச் அதர்ஸ் பேர்டன். நம்மளோட பேர்டன் இல்லை, மற்றவர்களோட பேர்டனை நம்ம சுமக்க அழைக்கப்படுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:11 என்கரேஜ் ஒன் அனதர், பிறரை ஊக்கப்படுத்த அழைக்கப்படுகிறோம். நவம்பர் 12:15 அழுகிறவர்களோடு துக்கப்படுகிறோடு சேர்ந்து அழ வேண்டும், துக்கப்பட வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். ஃபைனலாக ஜான் வெஸ்லி சொல்லியிருக்கிறாரு, நான் அங்கே கொட்டேஷன் கொடுத்துருக்குறேன், இங்கே படித்து பாருங்கள். இந்த கிரேட்டஸ்ட் த ட்ரையல் த ஸ்வீட்டஸ்ட் விக்ட்ரி. எப்போ கிரேட்டஸ்ட் ட்ரையல் வரும்போது நமக்கு என்னது? ஸ்வீட்டஸ்டான விக்ட்ரி இருக்குது. த ஹெவியர் த சாரோ த கிரேட்டர் த ஜாய் வென் இட் இஸ் ரிமூவ்டு. அது நீக்கப்படும் பொழுது அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆஃப்டர் த டெஸ்பரேட் அஃப்ளிகேஷன்ஸ் தேர் கம் த கிரேட்டஸ்ட் கம்ஃபர்ட். நோ கிராஸ் நோ க்ரௌன். 2 பேருக்கு முள்ளும் இருக்குது, க்ரௌன் இருக்குது. அப்போ நோ கிராஸ் நோ க்ரௌன் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்த போராட்டங்கள், கண்ணீர், வேதனை எல்லாத்துக்கும் மீனிங் இல்லாமல் இல்லை, அந்த மீனிங் சில சமயத்தில் தெரியாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியிலும் நான் நிறைய கர்த்தரை கேள்வி கேட்டதுண்டு. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல கர்த்தர் எதற்காக அழ வைத்தார், எதற்காக கதற வைத்தார், எதற்காக அவருடைய சன்னிதானத்தில் நின்று அங்கலாய்ப்புடன் பேச வைத்தார் என்பது ஊழியத்துக்கு வந்தோன்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மற்றவர்கள் அழும்போது, கண்ணீர் விடும்போது, வேதனைப்படும் போதும் அந்த வேதனை என்ன, நமக்கு என்ன செய்கிறது? கர்த்தர் என்றைக்கோ புரிய வைத்தார். அது வரைக்கும் எனக்கு புரியவில்லை. ஏன் ஆண்டவரே, அவனுக்கு இல்லை, இவனுக்கு இல்லை, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே? இந்த கேள்வி உங்கள் மனதில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை, நீங்கள் கம்ஃபர்டராக மாறுவதற்கு தான், நீங்கள் அவரோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு தான், நீங்கள் அவருக்கு சாட்சி பகிர்வதற்காக தான் என்பதை மிகவும் தெளிவாக நமக்கு பேசியிருக்கிறார். அந்த சிந்தனையோடு தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய வேதனை,
எங்களுடைய கவலை, எங்களுடைய துக்கம் எல்லாம் ஆண்டவரே எங்களை நீர் சரிப்படுத்தவும், எங்களை நீர் பலப்படுத்தவும், எங்களை சாட்சியாக மாற்றவும், எங்களுக்கு பிறருக்கு ஆறுதலாக மாற்றவும், நாங்கள் சாட்சி பகரவும், உம்முடைய கிரேட் கமிஷன் நாங்கள் நிறைவேற்றுமே என்று நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இதுவரை நாங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கலாம். அதனால் எங்களுடைய விசுவாச பயணத்தில் விசுவாச கப்பல் சேதப்படும்படியாக கூட நடந்திருக்கலாம் சுவாமி. அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறோம். கர்த்தர் கொடுக்குற எல்லா காரியத்தையும், கர்த்தர் கிழித்தாலும் தைத்தாலும் அவர் என் ஆண்டவர் என்று சொல்லுகிற அந்த தைரியத்தை கொடுங்க சுவாமி. அப்படி நாங்கள் சொல்லும் பொழுது, அப்படி நாங்கள் விசுவாசிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன், நம்முடைய தேவன் தேற்றரவாளன். நாம் அவரிடத்தில் ஆறுதல் பெற்றுக்கொண்டவர்களாயிருப்போம், அதே போல் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாயிருப்போம். சபையார் யாவரும் எழுந்து நின்று அர்ப்பண கீதமாக என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். Raja, Saron Roja,
தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். தயவு செய்து அமருங்கள். ஆறுதலின் காரணர், சமாதான கர்த்தர், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட நம்மோடு கூட முதல் முறையாக சகோதரி கௌரி, சகோதரி சிஸ்டர் நெல்சனுடைய நண்பர், அவங்க வந்திருக்கிறாங்க. உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அதே போல் சகோதரி ரூத் வசந்தி, சகோதரி ஜெமினா அவர்களுடைய சகோதரி, அவங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு என்பதாக ஐக்கியத்திலையும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வேறு யாராவது முதல் முறையாக வந்திருப்பீர்களானால் உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் சங்கத்திலிருந்து இந்திய சகோதரிகளின் ஐக்கியம் பிற்பகல் வேத ஆராய்ச்சி பாட வகுப்புகளுக்கு பின்பதாக சாரிஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். பிற்பகல் 1 மணியிலிருந்து 4 மணி வரை. அநேக பேர் இதுக்காக பிரத்யேகமாக ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கிறீங்க, ஜெபித்து வருகிறீர்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி ரம்யா இடத்திலாவது சகோதரி ஜூலியட் நெல்சன் இடத்திலாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இன்றைக்கு அந்த அடுத்ததாக வாலிபர் ஊழியத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. வருகிற மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை கேம்ப் கைரோஸ் என்கிற வாலிபர் முகாம் நமது சபை வளாகத்தில் வைத்து நடைபெறும். அநேகம் பேர் நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இந்த முகாமில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த வாலிபர் முகாமுக்காக பிரத்யேகமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகள் அனைவரையும் நீங்கள் அனுப்பும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் நம்முடைய யூத் மினிஸ்ட்ரி கோஆர்டினேட்டர் சகோதரர் ஜான் இடத்துலையும் அல்லது போதர் இடத்துலையும் நீங்கள் கேட்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்கிறது. $10 கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது போதகர் நாளிலிருந்து 17ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை விடுப்பில் இருப்பார். அந்த நேரத்தில் ஜெப தேவைகள் இருக்குமானால் நம்முடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் சார்ல்ஸ்லையாவது நம்முடைய சபையார் தலைவர் சகோதரர் பிரேம்குமார் இடத்துலையாவது நீங்கள் அணுகும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு எல்லா சங்கங்களும் கலந்து கொள்கிற தீம் பேஸ்ட் பைபிள் ஸ்டடி நம்மளுடைய உணவு வைக்கிறதுக்கு முன்பதாக நடைபெறும். பெண்கள் சங்கத்தினர் இங்கே சாங்சுரிலையும், ஆண்கள் சங்கத்தினர் மவுண்ட் ஆலிவ்ஸ் ரூம்லையும், ஒய்ஏஎம் மினிஸ்ட்ரி வந்து சாரிஸ் ஹால்லையும், வாலிபர்கள் கிங் சாலமன் ரூம்லையும், சீனியர் சிட்டிசன் வந்து நர்சரி ரூம்லையும் கூடுவார்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த பைபிள் ஸ்டடியில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய பெண்கள் சங்கத்தினுடைய ஓரியன்டேஷனும் நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அறிவிப்புகள் இருக்குமானால் உங்களுக்கு பின்பதாக தெரிவிக்கப்படும். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த மாதத்துக்கான மனப்பாட வசனத்தை வாசித்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் சேர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எங்களை நீர் ஆறுதல் படுத்துகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை நீர் தாங்குகிற ஆண்டவராயிருக்கின்றீர், எங்களோடு இருக்கிறவராயிருக்கின்றீர். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்மிடத்திலிருந்து ஆறுதல் பெற்ற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பிறருக்கு நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆறுதலாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வாயின் வார்த்தையினாலும் செயலினாலும் நடத்தையினாலும் எல்லாவற்றிலும்
நாங்கள் பிறருக்கு ஆறுதலாக இருந்து அவர்களை பலப்படுத்த எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தியருளும். நீர் எங்களை பயன்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக.